இயேசுவில் அன்பானவர்களே, காலை வேளையிலும் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 1 முதல் 14 முடிய உள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 1 முதல் 14 முடிய உள்ள வசனங்கள். 14வது வசனத்தை நாளுக்குரிய சிந்தனைக்காக தெரிந்து கொள்வோம். வசனம் 14 இப்படி சொல்லுகிறது: அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அன்பானவர்களே, இந்த நாளுக்குரிய தியான பகுதியில் 2 முக்கியமான பதங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவை என்னவென்று சொன்னால், ஒன்று வார்த்தை மாமிசமானார் என்பது, மற்றொன்று நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, உன்னதமான கடவுள் அந்த வார்த்தை மாமிசமாக மாற்றம் பெற்று நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் என்று சொல்லி இந்த திருமறை பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகின்றது. ஆதி முதலே கடவுள் வார்த்தையாகவே இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கின்றோம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றது. அந்த வார்த்தை தான் இப்பொழுது மாமிசமாக மாற்றம் பெற்றவராக, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்முள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி இந்த திருமறை பகுதி நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. அவர் மானிட ரூபம் எடுத்தவராக நம்மோடு தங்கும்படியாக இந்த பூவுலகத்திற்கு கடந்து வந்தார் என்பதை இங்கே நற்செய்தி நூல் ஆசிரியர் தெளிவுபடுத்துகின்றார். யாத்ராகமம் 33, 34வது அதிகாரங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மோசேயினிடத்திலே தம்முடைய ஜனத்திற்கு என்று சொல்லி சீனாய் மலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கின்றார். அதனை கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே தங்கினது என்று சொல்லி நாம் சொல்லுவோம். இங்கே யோவான் நற்செய்தியாளர் அந்த வார்த்தையானவர் மாமிசமாக மாற்றம் பெற்றவராய் தம்முடைய ஜனத்தோடு தங்கும்படியாக வந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் மோசேயிடம் சொன்ன வார்த்தை இப்படியாக காணப்படுகின்றது. என்னவென்று சொன்னால், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்றார் என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றது. அந்த கர்த்தருடைய வார்த்தையினை தொடர்ந்தே ஆசரிப்பு கூடாரங்களை ஜனங்கள் ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரங்களிலே ஆண்டவரும் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தின் மத்தியிலே மகிமையாக வந்து தங்கினார் என்று சொல்லி திருமறையிலே நாம் படிக்க முடிகின்றது. அதுவரையிலும் வார்த்தையாக சஞ்சரித்த ஆண்டவர் இப்பொழுது ஷெக்கினா மகிமையோடு கூடாரத்திலே வந்து தங்கினார் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்பானவர்களே, கர்த்தர் தமது மகிமையை நாம் அனுபவிக்கும்படியாக கிறிஸ்துவின் பிறப்பின் வழியாக தம்மை வெளிப்படுத்தி கர்த்தரின் கிருபையையும் சத்தியத்தையும் நாம் சந்திக்கும்படியாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகின்றார். தனிமையிலே வாடுகின்ற நமக்கு துணையாக, இன்னும் துயரங்களை சுமக்கின்ற நமக்கு துணைகரம் நீட்டும்படியாக, கைவிடப்பட்டவர்களுக்கு உடனிருந்து அவர்களை நடத்தும்படியாக, அவர்கள் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் அவர்களுக்கு உடனாக இருந்து அவர்களை காக்கும்படியாக ஆண்டவர் மனிதனாக இப்பூவுலகத்திற்கு நம்மை நோக்கி கடந்து வந்தார். அவருடைய உறவிலே நம்மை மகிழ்விக்கும்படியாக ஆண்டவர் இப்பூவுலகத்திற்கு மனிதனாக கடந்து வந்தார். அந்த அன்பினை நாம் பிறருக்கும் பறைசாற்றும்படியாக ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அந்த உண்மையான அன்பினை பிறருக்கு பறைசாற்றுவோம். அவர்களும் இறை மகிமையினை கண்டுகொள்ளட்டும். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளின் வழியாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே,
மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்ததான இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய இறை சமூகத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம், ஒப்புக் கொடுக்கிறோம். உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவர் நீர் எங்களை நிரப்பி நடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். கடந்த இரவு முழுவதும் ஆண்டவர் எங்களை கண்மணிகள் போல நீர் பாதுகாத்தீர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையிலும் நல்லபடியாக விழிக்கவும் உடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் நீர் தந்த பெரிய வாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். காலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உடைய இறை மகிமை எங்களை தாங்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து அந்தந்த பாதைகளில் நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய உன்னத மகிமையும் எங்களை நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தகப்பனே, உடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் எங்களோடு நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தூய ஆவியானவருடைய கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாகவும் இருந்து எங்களை நல்வழியிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய கிருபையினால் ஆண்டவர் நீர் எங்களை நிரப்பி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய தேசத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய உலக நாடுகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். எங்களுடைய உலக நாடுகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. உலக நாடுகளுக்கிடையே சமாதானமான வாழ்வை ஆண்டவர் நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய தேசத்திலே ஆண்டவருடைய ஆளுகை நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தேசத்திலே இறை பிரசன்னம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கின்றோம். தேசம் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாக்கப்பட்டு ஆண்டவரே, தேசத்திலே வாழுகின்றதான அனைத்து மக்களும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக செயல்படுவதற்கு ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இன்னுமாக ஆண்டவரே, தேசத்திலே வாழுகின்றதான அனைத்து மக்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்தட்டும். தகப்பனே, விசேஷமாக நாட்களிலே ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே காணப்படுகின்றதான அனைத்து மக்களும் ஆண்டவரே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பாடுகளையும் இன்னல்களையும் அனுபவித்து கொண்டிருப்பதை ஆண்டவர் நீர் அறிகின்றீர். அவைகளிலிருந்து அந்த மக்களை ஆண்டவர் நீர் விடுவித்தரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உம்முடைய இறை பிரசன்னம் அவர்களை தாங்கி நடத்தட்டும். தகப்பனே, ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மையாக தங்களுடைய உள்ளத்திலே நேசிப்பவர்களாக, தங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாக தொடர்ந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் நீர் இரக்கம் தருவீராக. இன்னுமாக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே இந்த நாட்களிலே ஆளுகை செய்கின்றதான தேசத்தின் தலைவர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் சந்தியும். அவர்களும் நல்ல முறையிலே தங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்கு ஆண்டவர் நீர் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். உம்முடைய இறை பிரசனம் அவர்களையும் தாங்கட்டும். அவர்களும் ஆண்டவரே, தங்களுடைய பணியின் நிமித்தமாக ஆண்டவர் தேசத்தின் மக்களுக்கு நன்மைகளை கொடுக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்வீராக. தேசத்திலே ஆண்டவர் நீர் செழிப்பையும் சேமத்தையும் கட்டளையிடுங்க. நாட்களில் ஆண்டவரே, எந்த விதமான ஆண்டவரே இயற்கை பேரழிவுகள் நிமித்தமாக தேசத்திலே மக்கள் பாதிக்கப்படாதபடி தேவன் பாதுகாத்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இனமாக ஆண்டவரே, தேசத்திலே வாழுகின்றதான் அனைத்து மக்களும் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளையும் கடமைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் ஆண்டவரை பல்வேறு துறைகளிலே தங்களுடைய பணிகளை ஆற்றுவதை ஆண்டவர் நீர் அறிகின்றீர். ஒவ்வொரு துறைகளிலும் இறை பிரசனம் அவர்களை தாங்கி நடத்தட்டும். உயர்வுகளை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இனமாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய தேசத்திலே பரவி வருகின்றதான கொடிய நோயினை ஆண்டவர் நீர் முற்றிலுமாய் மாற்றித்தாரும். தகப்பனே, இந்த கொடிய நோய் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்ற நாட்களிலே சரீர அளவிலும் மனதளவிலும் விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு உலகிலே வாழ்வதற்கு ஆண்டவர் நீர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இனமாக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இந்த நாட்களிலே அசம்பாவித செயல்களில் ஈடுபடுகின்றதான மக்களை நீர் சந்திப்பீராக. தீவிரவாத செயல்கள் இன்னும் ஆண்டவரே, பிறருக்கு தீங்கு இழைக்கின்றதான செயல்கள் என்று சொல்லி பல்வேறு செயல்களில் ஈடுபடுகின்றதான ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் நீர் சந்தித்து மக்களை நீர் பாதுகாத்தரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஒரு பூரண சமாதானத்தை ஆண்டவர் நீர் கொடுத்தரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். எல்லை பகுதிகளிலே வாழுகின்றதான மக்களுக்கு ஆண்டவர் நீர் சமாதான வாழ்வை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நம்ம ஆண்டவரை இராணுவ வீரர்களை உடைய கரத்திலே தருகிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். மருத்துவத்துறையிலே பணியாற்றுகின்றதான மருத்துவர்கள், தாதியர்கள், இன்னும் ஆண்டவரை மருத்துவ பணியாளர்கள், இன்னும் ஆண்டவரை துப்புரவுத்துறையிலே பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஆண்டவர் காத்துக்கொள்ளும். உடைய ஞானத்தை கொடுத்து நடத்துவீராக. உங்கள் கிருபை அவர்களையும் தாங்கி நடத்தட்டும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய தேசம் முழுவதும் காணப்படுகின்றதான அனைத்து திருச்சபைகளையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
அனைத்து திருச்சபைகளிலும் இறை அன்பு வெளிப்படும்படியாய் உடைய கரத்திலே தருகிறோம். இதுமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக உடைய சமூகத்திலே வருகின்றோம். எங்களுடைய திருச்சபை ஆண்டவர் ஆசீர்வதியும். திருச்சபைகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே இறை நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, திருச்சபை மக்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். திருச்சபை மக்கள் நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டவர்களாக உம்முடைய அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழும்படியான கிருபைகளை ஆண்டவர் அருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். இன்னுமாக ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் உமக்கு சான்றுள்ள மக்களாக நீர் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் செய்கின்ற பணிகளையும் கடமைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். பணி நிமித்தமாக ஆண்டவரை ஈட்டுகின்றதான ஒவ்வொரு வருமானமும் அவள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானதாய் அமைந்து தொடர்ந்து ஆண்டவரை குடும்ப வாழ்க்கை தலைத்தோங்கும்படியாய் ஆண்டவர் நீர் கிருபை தருவீராக. திருச்சபையிலே காணப்படுகிறதான சிறியவர் முதல் பெரியோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் அந்தந்த பாதையிலே ஆண்டவர் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். சிறியவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அருள்வீராக. ஞானம், பலன், புத்தி, தேவ கிருபை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் நிறைவாய் அளித்து வருங்காலங்களிலே ஆண்டவரை சிறந்த தூண்களாக எங்களுடைய திருச்சபையின் சிறுவர்கள் ஆண்டவரை வளர்ந்து பெருக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இன்னுமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே காணப்படுகிறதான வயது முதிர்ந்த பெற்றோர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். அவர்களும் ஆண்டவரே இந்த நாட்களிலே பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடுங்க. பூர்ண பலனை கொடுத்து நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலிருந்து பல்வேறு மக்கள் இந்த நாட்களிலே வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பணி நிமித்தமாக தங்கியிருப்பதையும் ஆண்டவர் நீர் அறிகின்றீர். அவர்களையும் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதியுங்க. ஏற்ற நாட்களில் ஆண்டவரே அவர்களும் இல்லங்களுக்கு கடந்து வந்து இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவரே உறவினர்களோடு, நண்பர்களோடு, உற்றாரோடு இணைந்து உம்முடைய அன்பை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே நாங்களும் இணைந்து உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த பண்டிகை காலங்கள் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரை கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நீர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற உம்முடைய அன்பினை நாங்களும் பிறருக்கு பறைசாற்றவும் தொடர்ந்து ஆண்டவரை உம்முடைய அன்பை நாங்களும் உணர்ந்து கொண்டு அந்த அன்பிலே நாங்கள் மகிழ்வாக வாழும்படியாக நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தும். உடைய கிருபையினால் நிரப்பும். உமது காருண்யம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் தந்தையாம் கடவுளின் அன்பும் மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் தேற்றவாள நாம் தூய் ஆவியரின் நீங்கானலோரும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.